हरि हरि गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद यस्या भवत् भक्त जनार्दिदन्तुः प्रतृत्वमन्येष्व विचार्य दूर्णं स्तम्भेवदारस्तमनन्य लभ्यं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पदये नमः। श्रीराम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम परानने। नीलातुङ्गस्तनगिरिदडि शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदः सरसिद्धे मध्याभयन्ति सोच्छिष्टायां सजी निखिलिदं व्याप्लात्कृत्य भुङ्क्ते कोदा तस्यै नम इदमिदं भूयये वास्तु भूयः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरी दासीभूत समस्त देववनितां लोकैक दीपाङ्कुरां श्रीमन्मन्दगडाक्ष लब्धविभव ब्रह्मेन्द्र गंगाधरां त्वां त्रैलोक्य कुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां। लक्ष्मीनाथ समारम्भां नादयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्परां। यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोदगस्तदधिराणि त्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये। भूतं सरस्य महदाह्वय पट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगिवाकान् भक्ताङ्ग्रि रेणु परकाल यदीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவேன் அவர் குருகை நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்தவல்லல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே. ஸ்ரீ கோஷ்டி புரே புதேந்திரோ ரகுகுல திலகோ வாசுதேவஸ்ததானா ஸ்ரீரங்க ஸ்ரீ ஷடாரிகி நவமட கணிதௌ ஸ்ரீமடே யோகி வரியௌ வாத்ஸ்யோ லக்ஷ்மீ நிருசிம்ம ஸ்ருதிமகுடஸ்தௌ வாவதூகோ நவாசான் ஆச்சாரியான் யஸ்ய வாத்ஸ்யம் பகுவிதமனகம் தம்பஜே ராஜகோபம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் உலக மக்கள் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு பற்பல அவதாரங்கள் எடுத்திருக்கின்றான். அவன் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுக்கும் பொழுதும் அசித்தியாக அத்தனை அவதாரத்திலும் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆழ்வானே நிகர் இல் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தானேன்னு ஒவ்வொரு அவதாரத்திலையும் தாயாரும் பெருமாளோடவே அவதரிக்கின்றார். சில அவதாரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும், சில அவதாரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம அசித்தி அவதாரம் அப்படின்னு சொல்றது. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுத்து, ஒரு 10 மாசத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஜனனி கிட்ட பேசி. சரி இன்னைக்கு பேசுவோம், ஏற்கனவே ஒரு தரம் பேசியிருந்தா தொடரா ஒரு உபன்யாசம் இந்த ஒரு இந்த இத பத்தி அது ஒரு தொடரா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அது சொல்லணும்னு கேட்டிருந்தா, அது ஒண்ணு மட்டும் சொல்றதை விட அது கண்டினியூஸா 18 என்னவோ இருக்கு, அது சொன்னாதான் நல்லா இருக்கும்னதுக்கு அது ஒரு தடவை நான் பார்த்துட்டு சொல்றேன் சொல்லலாம்னா அதுக்கப்புறம் பேசவே முடியல. என்ன ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இப்ப மார்கழி வந்தாச்சுன்னா நான் ரொம்ப டைட் ஆயிடுவேன், இந்த ஒரு மாசத்துக்கு எதுவுமே பேச முடியாது. சரி எதுக்கும் ஜனனி கிட்ட காத்தால பேசலாமே என்ன, மாமி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தாயாரோட ஜென்ம நட்சத்திரம், தாயார் அவதரிச்ச தினமா, இதுக்கு மேல நான் யார போய் பிடிக்கிறதுன்றது தெரியல அப்படின்னா, ஏமா கவலைப்படுற, தாயார பத்தி சொல்லணும் அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு, உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையான்னா. நான் பஞ்சத்வாரக யாத்திரையை முடிச்சுட்டு நேற்று சாயங்காலம் தான் வந்தேன், அதனால நான் இன்னைக்கு எங்கேயுமே கமிட் பண்ணிக்கல. எப்பவுமே ஊருக்கு போறதா இருந்தா முன்னாடியும் சரி மறுநாளும் சரி எதுவுமே கமிட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட பிரயாணம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா யாரும் பகவத் கதைக்காக காத்துருக்க அளவுக்கு வைக்க கூடாது அப்படின்றதுனால. அதுக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி பெருமாளோட ஒரு விருத்தாந்தத்தை சொல்ல சொல்ல அது நமக்கும் சந்தோஷமா இருக்கும், லோகம் சுபிக்ஷத்துக்காகவும் சொல்லணும். ரெண்டாவது பெருமாளும் அவரோட கதைகளை கேட்கறதுக்கு எல்லா இடத்துலயும் வியாபரிச்சிருக்கவன், அவரோட கதைகளை கேட்கறதுக்கு சந்தோஷப்படுவாராம். ஆக அதுக்கு என்னமா தாராளமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன மாமி தலைப்பு கொடுக்கலாம்
ஸ்ரீனிவாச கல்யாணம் கொடுக்கவா அப்படின்னா, ஸ்ரீனிவாச கல்யாணம்ன்றது வேற, அது வேற ஒரு தரம் கொடுத்துக்கலாம். இப்ப பத்மாவதி தாயாரோட அவதார மகிமை, ஸ்ரீனிவாசர் கல்யாணம்னு சொன்னோம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு போகும். அது ஸ்ரீனிவாசர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பத்மாவதியோட ஒரு அவதார மகிமை, எப்படி அவதரிச்ச காரணங்கள் என்னன்றத பத்தி சொல்லலாம். அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம், பத்மம் புலர்ந்த பொழுது. ஏன்னா பத்மம்னு சொல்லிட்டு சொன்னாலே அது தாமரை, தாயார், பத்மாவதி, எது வேணா. புலர்ந்த பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு சூரியன் புலரும் பொழுது நமக்கு எல்லா உயிர்களுக்கும் எப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குமோ அதே மாதிரி ஒரு தாயாரும் அவதரிக்கிற பொழுது நம் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இல்லையா, நமக்கு எல்லாம் சக்தி கொடுப்பவள் இல்லையா, அதனால அந்த மாதிரியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அந்த பொழுது வேண்டாம், இந்த மாதிரியா வேணா சொல்லணும், தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுல புலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே தமிழ் சொற்கள்ல நிறைய அர்த்தங்கள், ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு பாசுரங்களாக அப்படி பாடியிருக்கா. ஆண்டாள் நாச்சியார் கூட ஆழ்வாரோட சில பாசுரங்களை எடுத்து தன்னோட திருப்பாவைக்கு எடுத்துட்டு அதுல இருந்து பாடியிருக்கிறதாகவும் சில பாசுரங்களோட ஒரு இதெல்லாம் சொல்லலாம். அது போல இந்த புலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, வாடினது அப்படின்னதுக்கும் அந்த புலர்ந்ததுன்னு சொல்லலாம். உலர்ந்து போறது அப்படின்றதுக்கும் அந்த புலர்ந்தது அப்படின்னா அர்த்தம் அது உலர்ந்து போறது அப்படின்னு சொல்லலாம். தளர்ந்து போறது இல்லையா, அதுக்கும் அந்த புலர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். குறையிறது, குறைஞ்சுட்டே வருது இல்லையா, அதுக்கும் குறைதல், அதற்கும் அந்த புலர்தல் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். புலர்தல் அப்படின்னா விலகுதல், ஒன்னை விட்டு இன்னும் ஒன்னு தனிச்சு போறது, தனியாக போறது, விலகுதல், அதற்கு சொல்லலாம். முற்றுதல், முத்தி போறது, அதற்கும் புலர்தல்னு சொல்லலாம். விடிதல், இந்த விடியறதுக்கு அதுக்கும் புலர்தல்னு சொல்லலாம். தெளிதல், தெளிவாறது, அதற்கும் புலர்தல்னு சொல்லலாம். மலர்றது, அதற்கும் புலர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப புலர்தல் அப்படின்னு சொன்னா இத்தனை அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த பத்மம் புலர்ந்தது அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தத்துல அந்த பத்மம் புலர்ந்ததுன்னு நம்ம எத்த கொண்டு வர போறோம், அந்த பத்மம் வாடினதை சொல்ல போறோமா, அந்த பத்மம் உலர்ந்ததை சொல்ல போறோமா, அந்த பத்மம் தளர்ந்ததை சொல்ல போறோமா, அந்த பத்மம் குறைந்ததை சொல்ல போறோமா, அந்த பத்மம் விலகினதை சொல்ல போறோமா, அந்த பத்மம் முத்தினதை சொல்ல போறோமா, அந்த பத்மம் விடிதலை சொல்ல போறோமா, அந்த பத்மம் தெளிர்ந்ததை சொல்ல போறோமா, அந்த பத்மம் மலர்ந்ததை சொல்ல போறோமா. ஆனா இது அத்தனையும் ஒரு பத்மம் செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது எப்படிப்பட்டதான ஒரு பத்மமா இருக்கும். இப்ப பொதுவாவே கோபம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். கோபம் எல்லாருக்கும் பித்ராஜித சொத்து அப்படின்னே சொல்லுவோம். கோபம் இல்லாத உயிர்களையே சொல்ல முடியாது. அதுவும் மனுஷா கேட்கவே வேண்டாம். அதுவும் இன்னிய காலகட்டம் தொட்டதுக்கெல்லாம் கோபம், எதுக்குதான் கோபிச்சுக்கிறதே தெரியாம தொட்டதுக்கெல்லாம் கோபம். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், எத்தின்னு இருப்போம் வாசப்படியில. இந்த வாசப்படி என்னை இடிச்சிருது, வாசப்படியா நகர்ந்து நம்மளை இடிச்சுது, நம்ம போய் வாசப்படியில எத்தின்றோம். ஆனா அந்த வாசப்படிய திட்டுவோம். எவ்வளவு நன்னா இருக்கும். அப்படிதான் ஒரு கோபமாக்கப்பட்டது உன்னை அழிவை அழிச்சு நல்ல விஷயத்த உருவாக்கலாம். அப்படிதான் பிரம்மா ஒரு முறை என்ன பண்றார், உயிர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்ணணும். அந்த யாகத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த உயிர்களை படைக்கலாம், அந்த சிருஷ்டிக்கலாம், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த தாமரை மலரை தூக்கி போடுற. அந்த மலர் எங்க போய் விடாதோ அந்த இடத்துல நம்ம போய் யஜ்யம் பண்ண வேண்டியதுன்ட்டு அந்த மலர் ஒரு இடத்துல போய் விடருது. அங்க பார்த்தா ஒரு அசுரன், அவன் என்ன பண்றான், சின்ன குழந்தைகள்லாம், அந்த அசுரன் ஆக்கப்பட்டவன் சம்பாசுரன் அப்படின்னு நினைக்கிறான் அவன் பேர். அந்த அசுரன் சின்ன குழந்தைகள் எல்லாம் கொன்னு போட்டுருக்கான். குழந்தைகளை பார்த்தாலே அவன் கொன்னுடுவான். அப்படிப்பட்டதான ஒரு அரக்க குணம் கொண்டவன். அப்ப அந்த தன்னோட தாமரை மலரை வச்சு பிரம்மா அந்த அசுரனை அழிக்கிறார். அந்த அசுரனோட சண்டை போடும் பொழுது அந்த எதழ்கள் எல்லாம் தெரிச்சு போய் விடுற இடம் எல்லாம் குட்டி குட்டி குளம், ஏறு, கிணறு, குளமா சின்ன குளமா அவரோட அந்த தாமரை, அவர் போர் புரிகிற அந்த தாமரையோட எதழ் தெரிச்சு விடுற இடங்கள் எல்லாம் சின்ன குளமாக உருவாயிடுறது. நைமிஷாரண்யத்துல பார்த்தா ஸ்ரீமன் நாராயணன் வனரூபமா இருக்கார் அப்படின்னு சொல்வா. இந்த பிரம்மா
போர் புரியறதுக்கு இந்த பிரம்மா யஜ்யம் பண்றதுக்கு போய் அந்த தாமரை மலர் விழுந்த இடம் தான் இன்னைக்கு புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த இடம். அந்த இடத்துலதான் இந்த அசுரனோட யுத்தம் புரியற. அந்த புஷ்கரத்துல இருக்க அந்த புஷ்கரணிக்குள்ளதான் அந்த இதழ்கள் எல்லாம் தெரிச்சு விழுந்து நம்ம பாக்குறதுக்கு ஒரே புஷ்கரணியா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள சின்ன 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 சின்னதா அந்த இதழ்கள் தெரிச்சு விழுந்த இடம் எல்லாம் குட்டி குட்டி புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில ஜலம் வத்தித்துனா தெரியும் எத்தனை புஷ்கரணிகள் அங்க இருக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட நிறைய புஷ்கரணிகள், சுமார் 108 புஷ்கரணிகளுக்கு மேல அது உள்ளுக்குள்ள அத மாதிரியா அந்த இதழ்கள் எல்லாம் தெரிச்சு விழுந்தது எல்லாம் அங்க புஷ்கரணியா உருவாயிருக்கு. ஐயோ, நம்ம ஒரு அசுரனை அழிச்சிருக்கோம், இப்படியே நம்ம யாகம் பண்றதை விட ஒரு யாகத்தை பண்ணிட்டு இப்படியே நம்ம இந்த அசுரனை அழிச்ச வேகத்தோட சிருஷ்டிக்கிறத விட ஒரு யாகத்தை பண்ணிட்டு சிருஷ்டிச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவிய சாவித்திரிய வர சொல்லி அழைக்கிறார் யாகம் பண்ணணும்னு. சாவித்திரி வரத்துக்கு தாமதமானதுனால அங்கேயே இருக்கக்கூடிய காயத்ரி அப்படின்றத கல்யாணம் பண்ணிக்கிறார். சாவித்திரி பாக்குறா, பக்கத்துல காயத்ரின்ற பெண் இருக்கிறத பார்த்துட்டு கோபம் வருது. இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே உமக்கு பூஜை இருக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துடுறான் கோபத்துல. ஆக பிரம்மாவுக்கு அந்த ஒரு இடம் தவிர வேற எங்கேயுமே பூஜை கிடையாது. ஆக சரி, சாவித்திரி மட்டும்தான் கோபத்துல இத மாதிரி சாபம் கொடுத்தாலா, அப்ப வேற யாருக்குமே கோபம் வராதா அப்படின்னு சொன்னா கோபம் வந்தது. யாருக்கு? பார்வதிக்கும் கோபம் வந்தது. எப்படி ஒரு கோபம் வந்ததுன்னா, தன்னை சாந்தப்படுத்த வந்தவர் சிவபெருமான் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு ஏறி மிதிச்சுண்டு சிவபெருமானையே ஒரு அசுரனா நினைச்சுன்னு மேல ஏறி நிக்கிற அளவுக்கு ஒரு கோபம் வந்ததுன்னா, இன்னைக்கும் அந்த காட்சிய கல்கத்தா காளி கோவில போய் பார்த்தா பார்க்கலாம். பார்வதி தேவி கால் கிழ சிவன் கடப்பர். அந்த அளவுக்கு ஒரு கோபம் வந்தது. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் கோபம் வந்தது. அதோட விளைவு என்ன அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு போக போக பார்க்க போறோம். ஆக இப்படிப்பட்ட இந்த வாடுதல், உலர்தல், தளர்தல், குறைதல், விலகுதல், இது அத்தனையும் ஒழுங்கே பெற்ற ஒரு பெண் நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த பத்மம் புலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த பத்மம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பத்மாவதி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பரம், வியூகம், விபவம், அர்ச்சை அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலைகள்ல எழுந்தருள் இருக்கக்கூடியதான எம்பெருமான் இந்த பூ உலகத்துல விக்கிரக நிலையில இமயமலையிலிருந்து சேது சமுத்திரம் வரை எழுந்தருள் இருக்கார். பல திவ்ய தேசங்கள் அதுல பல வகையா பிரிக்கப்படுறது. அதுலதான், அதாவது ஆர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்டது. பௌமானிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா புராணங்கள்னால் விவரிக்கப்பட்டதான கோவில்கள். ஸ்வயம் பக்தம் அப்படின்னா சில கோவில்கள் தானாவே தோன்றியது. அது மாதிரி தெய்வத்தம் அப்படின்னு சொன்னா பிரம்மாதி தேவர்கள் தபஸ் செய்து உண்டானது. மாணவம் அப்படின்னா மன்னர்களாலும் அடியார்களாலும் பிரதிஷ்டை செய்து கட்டப்பட்ட கோவில்கள். இதுல ஸ்வயம் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8 க்ஷேத்திரம். அது சால கிராமம், பதரி ஆசிரமம், நைமிசாரண்யம், இந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்கே. தெற்கே பார்த்தோம்னு சொன்னா வானமாமலை அப்படின்னு சொல்லக்கூடியதான தோத்தாத்ரி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருமலைன்னு சொல்லக்கூடியதான திருப்பதி. இதனாலதான் இந்த திருப்பதி, எதற்காக இதை இங்க சொல்றேன்னா, இதுல இந்த திருப்பதியில தான் அந்த பத்மாவதி தாயார் அவதரிக்கிறார். இது போல மோட்சம் கொடுக்கக்கூடியதான நகரங்கள் 7 நகரங்கள் சொல்வார். அயோத்தியா, மாயா, மதுரா, ஹரித்வார், காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்சம் கொடுக்கக்கூடியதான இந்த நகரங்கள்ல துவாரகையில பார்த்தா எந்த உயிர்கள் அங்க இருந்தாலும் அந்த உயிர்களுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த பத்மாவதி தாயாரோட அவதார மகிமைய கேட்டோம்னு சொன்னா, கேட்ட அத்தனை ஜந்துக்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் அவ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும். மோட்சம் சித்தம் அப்படின்றத பத்மாவதி தாயாருக்கு பெருமாளே சொல்றார். உன்னோட அவதார மகிமையை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் நான் மோட்சத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பத்மாவதி தாயாரை பத்தி எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் தேடினா கிடைக்காது சில விஷயங்கள்.
நிறைய புஸ்தகத்துல இந்த மூலையில கொஞ்சம் அந்த மூலையில கொஞ்சம்னு நிறைய புராணங்கள்ல நிறைய புஸ்தகங்களை பெரட்டும் பொழுதுதான், புக்கை பார்க்கும் பொழுதுதான் சில விஷயங்கள் தெரியும். சில இடங்கள்ல சில விஷயங்கள் மேலோட்டமா கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா சில இடங்கள்ல போய் பார்க்கும் பொழுது அது ரொம்ப உள்ளோட்டமா அதோட விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் உத்தரகாண்டம் வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்மாவதியை பத்தி. வால்மீகி ராமாயணத்துல பத்மாவதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? நாங்கெல்லாம் ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கோம், வால்மீகி ராமாயணம் எல்லா ராமாயணமே கேட்கிறோம். ஆனா அந்த ராமாயணத்துல பத்மாவதி கதையை பத்தி எங்க வருது? ராமன், சீதை, பரதர், சத்ருக்ன, ஹனுமானை பத்தி சொல்றதுக்கு, ராவணனை பத்தி, தசரதனை பத்தி, இவாளை பத்தி தானே. நாங்க தேடி பார்த்தாலும் எங்களுக்கு அதுல பத்மாவதியை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனா உத்தரகாண்டத்துல வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது போல சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அததான் நம்ம இங்க பார்க்க போறோம். பொதுவாகவே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பார்த்தா எல்லாருமே அந்த பொண்ணு பெயரை இட்டுதான் சொல்வா, இந்த கல்யாணம் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு. இந்த பத்மாவதி தாயார் கல்யாணம் பண்ணிக்கிறா. யார கல்யாணம் பண்ணிக்கிறா? அதுவும் எப்படி பண்ணிக்கிறான்னா தபஸ். பத்மாவதி மட்டும்தான் தபஸ் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாளா அப்படின்னு சொன்னா, பத்மாவதியை யார் கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவளும் தபஸ் இருக்கணுமா. ஆக கணவன் மனைவி இருவருமே இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தமம் செஞ்சாதான் அன்னார கல்யாணம் பண்ணிக்க முடியுமா. அப்படிதான் பத்மாவதி ஸ்ரீனிவாசனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் இருக்கா. அதே மாதிரி ஸ்ரீனிவாசரை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் இருக்கா. அதனாலதான் ஸ்ரீனிவாசர் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டாராம். இது நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கே. சொர்க்கம் அதாவது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னா, சொர்க்கத்தை யார் ஆள்றாலோ அவளே தவம் செஞ்சாதான் நல்ல ஒரு இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்ப நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு? சதா சர்வ காலமும் பகவன் நாமாவை நம்ம நினைச்சுட்டே இருந்தால்தான் நமக்கு நல்ல ஒரு சில விஷயம், ஒரு துளியாவது நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஆன்லைன் அப்படின்ற லெவலுக்கு இந்த வேகமான ஒரு உலகம், இந்த வேகமான ஒரு உலகத்துல எப்படியாவது பகவத் கதைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நிறைய பேர் ஈடுபட்டிருக்கா. அதுல இந்த ஜனனியும் ஒரு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு துளியுண்ட நமக்கு காதுக்கு ஏத்தி பெரு வெள்ளத்தை போல நமக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த பத்மாவதி தாயாரோட ஒரு அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது எல்லாமே சாத்தியமே ஆகாது. அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீகமான ஒரு திருமணம், தெய்வீகமான ஒரு தாயாரோட ஒரு அவதார். குசத்வஜர்னு ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். இந்த முனிவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, தேவகுருவான பிருகஸ்பதியோட புள்ளதான் இந்த குசத்வஜர் அப்படின்றவர். மிகுந்த ஞானம் படைச்சவர், சிறந்த பக்திமான். எப்ப பார்த்தாலும் வேதத்தை சொன்ன பிரகாரமே இருந்துட்டு இருப்பாராம். அவர் வாயிலிருந்து பார்த்தா அந்த வேதம் ஒளிச்சுண்டே இருக்குமா. எப்ப பார்த்தாலும் சதா சர்வ காலமும் வேதத்தை சொல்லிண்டே உச்சாடனம் பண்ணிண்டே இருப்பாராம். அவர் சொல்லிண்டே இருக்கக்கூடியதான அந்த வேத ஒளிகள் எல்லாமா சேர்ந்து ஒரு அழகான ஒரு பெண்ணா உருவெடுக்கிறதாம். அந்த வேதங்கள் எல்லாம் ஒரு அழகான ஒரு பெண்ணா உருவெடுக்கிறது. அந்த வேதம் எல்லாம் உருவெடுத்த அந்த ஒரு பெண்ணுக்கு இவர் வேதவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாராம். வேதமே கேட்க அழகா இருக்கும். அந்த வேத ஒளி எல்லாம் சேர்ந்து, அதுவும் ஒரு பிருகஸ்பதின்ற அந்த தேவர்களோட குலகுருவோட வம்சத்துல ஒரு பெண், அவர் குசத்வஜரோட வேத ஒளியிலிருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவ எப்படிப்பட்ட ஒரு பேரழகியா இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றல் மிகுந்தவளா இருக்கணும். ஆக அந்த பெண்ணுக்கு வேதவதின்னு பேர் வச்சிருக்கா. அவளோட அழகுல மயங்கி போய் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளவு பேரும் போட்டி போட்டுன்னு வராளாம். யார் யாரெல்லாம் போட்டி போட்டுன்னு வரான்னு பார்த்தா, தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள், அசுரர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு பேரும் போட்டி போட்டு நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு உன் பொண்ணை கொடு, எனக்கு உன் பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு வராளாம். அப்ப இவர் சொல்றார், கல்யாணம்னு சொல்லிட்டு சொன்னா எல்லாரும் புருஷால, அதாவது மாப்பிள்ளைய மகாவிஷ்ணு வராய அப்படின்னு சொல்லிதான் மகாவிஷ்ணு ஸ்வரூபாய அப்படின்னு
தன் பொண்ண மகாலட்சுமி ஸ்வரூபாயாவும் மணமகனை மகாவிஷ்ணு ஸ்வரூபாயன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி தருவா. நான் மகாவிஷ்ணு ஸ்வரூபாயன்னு சொல்லாம அந்த மகாவிஷ்ணுக்கே என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்க யாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குசத்வஜர் சொல்லிடுற. அந்த இடத்துல ஜம்புன்னு ஒரு அசுரன், பயங்கரமான கொடூரமான ஒரு அசுரன், அவன் என்ன பண்றான், இவளோட அழகுல மயங்கி இவளை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேக்குறான். ஆனா இவர் குசத்வஜர் சொல்லிடுற, இல்லப்பா நான் என் பொண்ண மகாவிஷ்ணுவை தவிர வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற. அவனுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது. அதெல்லாம் இல்ல, நீ எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு கேக்குறான். நீ என்ன பண்ணாலும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடுற. அவனுக்கு கோபம் வந்துடுறது. இந்த ரிஷி தூங்குற காலத்துல அவரை தன்னோட வாள்னால கழுத்தை வெட்டி கொன்னுடுறான். அந்த ரிஷி மரணிக்கிற தருவாயில அந்த அலறற சத்தம் கேட்டு பக்கத்திலேயே இருந்த அவரோட மனைவி அவர் மேலேயே விழுந்து தன்னோட பிராணனையும் அலறிண்டே தன்னோட பிராணனையும் விட்டுடுறா. இந்த வேதவதியாகப்பட்டவள் இந்த ஜம்புன்ற அசுரனால தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு அங்க அனாதையா நிக்கிறா. தன்னோட அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கலங்காம செஞ்சு முடிக்கிறா. செஞ்சுட்டு அப்புறம் அவ யோசிக்கிறா, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அப்பா அம்மா போயிட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியல, யார அண்டி நிக்கலாம் என்னன்னு அப்படியே குழம்பி போய் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்னுடுவோம். அவ கலங்குறா. சரி என்ன நடந்தாலும் இத நம்ம ஏத்துண்டுதான் ஆகணும்னு தெளிவு பிறந்து அம்மா அப்பாவோட கர்மாக்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு குழந்தையா தன்னோட அம்மா அப்பாவுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு பிள்ளை பொண்ணோட கடமை என்ன, நம்மளோட அம்மா அப்பாவுக்கு பண்ண வேண்டியது தன்னோட அப்பா அம்மா ஆசைகள் ஏதாவது இருந்து அந்த ஆசை பூர்த்தி ஆகாமலே அவ போயிட்டான்னு சொன்னா அந்த ஆசைய பூர்த்தி பண்ண வேண்டியது ஒரு குழந்தைகளோட கடமை, ஒரு மக்களுடைய கடமை. அத்தை இவ புரிஞ்சுக்கிறா. தன்னோட அப்பாவோட ஆசை பூர்த்தி ஆகாம போனது எது, மகாவிஷ்ணுவுக்கே தன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்ன அந்த ஒரு ஆசை தானே பூர்த்தி ஆகல. அதனால நம்ம அந்த ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி ரிஷி பத்னி போல தன்னை, அதாவது தான் சன்னியாசி உடைய அணிஞ்சுண்டு மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் இருக்க ஆரம்பிக்கிறார். இந்த வேதவதி மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் இருக்கா. தன்னோட அப்பா மகாவிஷ்ணுவையே மாப்பிள்ளையா அடையணும்னு ஆசைப்பட்டார். தன்னோட அப்பாவை பூர்த்தி பண்ணணும், தன்னோட அப்பாவின் ஆசைய பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவ தபஸ் இருக்கா. இவதான் எதுவுமே வேண்டாம், மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் தன்னோட அப்பாவோட ஆசைய தீர்த்து வைக்கணும்னு தானே தபஸ் இருக்கா. விதி வலியதுன்றது எப்படி இருக்கு பாருங்களேன். இது யாரோட விதின்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து விமானத்துல ஒரு அசுரன் பறந்து வரான். விமானத்துல வந்த அசுரன் இவளோட அழகுல மயங்கி போய் இவள்கிட்ட ஆசை வார்த்தையை கேட்டு ஆசை வார்த்தைய பேசி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றான். அந்த அசுரன் யாருன்னு பார்த்தா லங்கேஸ்வரன்னு சொல்லக்கூடியதான ராவணன். அவன் இவளை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இவளுக்கு அழுத்தம் கொடுக்கறான். இததான் உத்தரகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதவதி சொல்றா, இல்லப்பா நான் என் பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தபஸ் இருக்கேன். என்ன பாரு நான் எந்த உடையில இருக்கேன்னு, அப்படி இருக்கச்சே என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ இத மாதிரிலாம் பேசாம நீ விலகி போயிடு, என்னோட தவத்துக்கு இடையூறு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவன் கேக்குற மாதிரி இல்ல. அது எப்படி நீ வராம போயிடுவ, என்னோட எல்லையில இருக்கவா எப்படி என்னோட ஆசைக்கு இணங்காம இருக்கலாம் அப்படின்னு அவளோட தலைமையில அப்படி பிடிச்சு இழுக்கிறான். அப்படியே அந்த வேதவதி தன்னோட கைய நீட்டுறா. நீ நீ தொட்ட இந்த சரீரம், எச்சில் பட்ட சரீரம், நீ தொட்டது இந்த உயிரற்ற இந்த முடிதான். நம்ம உடம்புல இந்த முடிக்கும் சரி நகத்துக்கும் சரி உயிர் கிடையாது. ஆக நீ உயிரில்லாத வஸ்துவை தொட்டா கூட என்னோட சரீரத்துல இருக்கும் பொழுது தானே அதை நீ தொட்ட அப்படின்னுட்டு தன்னை கைய நீட்டா. இப்படியே அது கத்தியா மாறுறது. அப்படியே அந்த முடிய வெட்டுறா, அந்த சிகை அப்படியே அந்த முடிய வெட்டுறா. வெட்டினதுக்கு அப்புறமா நீ தீண்டினதுனால எச்சில் பட்ட இந்த பிரசாதத்தை நான் பகவானுக்கு சமர்ப்பிக்க விரும்பல. நான் மறுபடியும் பிறந்து அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எதிர்க்க அக்னி மூட்டுறா. அந்த அக்னியில இறங்கறதுக்கு முன்னாடி, இங்க பார் ராவணா,
உன்னோட அழிவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபத்தை கொடுத்து அந்த அக்னில இறங்கிடுறான். ஆக அக்னி லோகத்துல இந்த வேதவதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறமா இந்த வேதவதியோட விஷயம் மேல எங்க தொடருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பிரம்மாண்ட புராணம் அப்படின்றதுல சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொதுவாகவே ஒரு உபநயனம் பண்ணும் பொழுது அக்னி இது பண்ணுவோம். பிரம்மச்சாரிகள் எல்லாருமே அந்த அக்னி சந்தானம், அந்த அக்னி நித்தியம் வளர்த்துட்டு வந்து போட்ட உடனே இது பண்ணுவோம். இப்பெல்லாம் ஆவண தண்ணிக்கு மட்டும் பண்றோம் சமிதாதானம் அப்படின்னு. நித்தியமே அந்த சமிதாதானம் அப்படின்றத பண்ணிட்டு வரணும். அத கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பத்னியோட சேர்ந்து அக்னி சந்தானம் பண்ணணும். அந்த அக்னி எது வரலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் எப்ப அவனோட கடைசி காலகட்டம் நடக்கிறதோ இந்த அக்னியை வச்சுதான் அவனோட உடலை காத்து வரணும். ராமன் இந்த சமிதாதானம் பண்ணி இந்த அக்னி சந்தானமும் பண்ணி அந்த அக்னியை பாதுகாத்துன்னு வந்துருக்க. அப்ப காட்டுக்கு இவ போறா. கைகேயி வரம் வாங்கினதுனால இவ 3 பேர் காட்டுக்கு போறா. அந்த காட்டுக்கு போற காலத்துல ராவண சம்ஹாரம் பண்ணி ஆகணும். வேதவதி ராவணனோட சாவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு, சீதா 1 வருஷ காலத்துக்கு நீ இந்த அக்னிக்குள்ள இரு, நான் சொல்லும் பொழுது நீ வெளியில வந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்ப சீதா பிராட்டி அந்த அக்னியில இறங்கிடுறா, மாறி வெளியில வரா. அப்பதான் அந்த சீத்தை வேதவதின்ற அவ சீத்தையா மாறி வெளியில வரா. அப்பதான் அந்த மாயமான கேட்கறது. அந்த மாயமானுக்கு அப்புறமா தான் இந்த சீதைய கடத்தின்னு போறது, யுத்தம் நடக்கிறது. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப சீத்தை வரான்னா, ராமன் மறுபடியும் சீதா பிராட்டிய தீக்குளிக்க செய்யறாரு இல்லையா அந்த இடத்துல, ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே அப்ப இந்த சீத்தை பூமிக்கு அக்னிக்கு இறங்குறா. இந்த சீதை அக்னிக்குள்ள போக அவரோட அந்த உண்மையான அந்த சீதை வேதவதின்னு சொல்லக்கூடிய இந்த சீதை அக்னியில இறங்குறா. அந்த சீதை அக்னியில இருந்தவர அந்த சீதையை அழைச்சிட்டு போய் ராஜ்ய பரிபாலன ஒரு அவதாரமும் எடுக்கிறதுக்குன்னா ஒரு காரணம். மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறோம், வேதங்களை காப்பாத்தி கொடுக்கணும். அதே மாதிரி கூர்ம அவதாரம் ஒரு காரணத்துக்காக எடுக்கிறார். இந்த இந்திரனோட இது எல்லாம் காணாம போயிடுறது, செல்வங்கள் எல்லாம் அதை மீட்டு கொடுக்கறதுக்கு கூர்ம அவதாரம் எடுக்கிறார். அதே மாதிரி பூமி பிராட்டிய உதரணம் பண்ணுவதற்காக வராக அவதாரம் எடுக்கிறார். மத்ஸ்ய கூர்ம வராக வாமன. உபேந்திரனாக இந்திரன் இழந்தது எல்லாத்தையும், தேவேந்திரன் இழந்தது எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கறதுக்காக வாமன அவதாரம் எடுக்கிறார். மத்ஸ்ய கூர்ம வராக வாமன நரசிம்ம. ஒரு சிறு பாலகனோட பக்திய உண்மையாக்கணும் அப்படின்றதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். மத்ஸ்ய கூர்ம வராக வாமன நரசிம்ம பரசுராம. கோபக்கணலே உருவானதாக ஒரு அவதாரம். அதாவது அப்பா என்ன சொன்னாலும் மறு வார்த்தை பேசாம அதை முடிச்சுட்டுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அந்த மாதிரியாக பரசுராம அவதாரம் எடுக்கிறார். அம்மாவை கொல்லு அப்படின்னா ஏனே கேட்கல, கொன்னுடுற. அதுக்கப்புறம் அவரே இந்த காரணத்துக்காக தான் கொன்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அந்த மாதிரி என்னன்னே கேட்காம அப்பா எது சொன்னாலும் அதை அப்படியே செய்யக்கூடியதான ஒரு அவதாரம். அடுத்தது சரணாகத வத்சலானா ராம அவதாரம். அதுக்கப்புறம் ஒரு ராஜ்ய பரிபாலனம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதுக்கப்புறம் பகவத்கீதையை உபதேசம் பண்றதுக்காக, எல்லா ஜீவன்களும் பெண் மோட்சத்தை அதாவது சரணாகத அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு உண்டான ஒரு உறவு என்னன்னு எடுத்து காட்டுறதுக்காக கிருஷ்ண அவதாரம். இப்படியாக ஒவ்வொரு அவதாரமும் ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டோம். நமக்காக நம்ம எந்த அவதாரமுமே எடுக்கலையே அப்படின்னு பெருமாள் யோசிக்கிறாராம். நமக்காக நம்ம ஒரு அவதாரம் எடுக்கணும்.
இந்த ஜனங்கள் எல்லாரோடையும் கூடி கழிச்சு மக்களோட மக்களா தானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு விபவ அவதாரத்துல ஒரு அவதாரம் எடுக்கிறாராம். அதுதான் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு அவதாரத்தை எடுக்கிறாராம். இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மாண்ட புராணத்துல ஒரு பகுதியும் வராக புராணத்துல கொஞ்சமும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகவத புராணத்திலையும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் கலந்துதான், இது எல்லாத்துலயும் கலந்ததுதான் இந்த பத்மாவதியோட ஒரு விருத்தாந்தம் இருக்கு. இந்த உத்தரகாண்டத்துல பத்மாவதி யார் அப்படின்றத இந்த குசத்வஜரோட முனிவன்றது இந்த உத்தரகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே ஆசைப்பட்டு இந்த இடத்துல அக்னிக்குள்ள போயிட்டு சீத்தை மேல வரா, சீத்தை அழிச்சுன்னு இவர் போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இப்படியாக காலங்கள் போயின்னு இருக்கு. கலிகாலமும் பிறந்துருத்து. என்னோட தபஸ் பண்ண பிரகாரமே இருந்துட்டு இருக்கான், காத்துன்னு இருக்கான். எப்ப திரேதாயுகத்திலிருந்து காத்துன்னு இருக்காளாம். திரேதாயுகம் முடிஞ்சது வேதவதிக்கு, துவாபர யுகம் முடிஞ்சிருத்து, கலியுகமும் வந்துருத்து. எப்பதான் இவர் கல்யாணம் பண்ணிப்பார் வேதவதிய? அவ அப்பாவோட ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக இன்னும் எவ்வளவு காலங்கள் தான் தபஸ் இருக்க வேண்டும் இந்த வேதவதி? அப்ப பிருகுமுனிவர் மகாலட்சுமியோட அவதாரமான பார்கவின்னு அஷ்டலட்சுமியில ஒரு அவதாரம், மகாலட்சுமியோட அவதாரம். அந்த ஆதிலட்சுமியோட தகப்பனார் தான் இந்த பிருகுமுனிவர். அவர் என்ன பண்றாராம், இந்த விஷயத்த மகாலட்சுமிக்கு எப்படியாவது நினைவூட்டணும். ஏன்னா மகாலட்சுமி நினைச்சா மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். அதனாலதான் அரசாங்கத்துல கூட முதல் பொண்டாட்டி பர்மிஷனோட 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாமா. முதல் ஆம்படியா பர்மிஷன் இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணிட்டா செல்லாது அப்படின்னு. நம்ம கண்ணுக்கு தெரியல, பல பேர் 2 ஆம்படியாலோட குடும்பம் நடத்துறதெல்லாம் கேள்விப்படுறோம் நம்ம. ஐயோ ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி ஒரே ஆத்துல சாதாரணமா ஆம்படியா பொண்டாட்டிக்குள்ளே நிறைய சண்டை வருது, அதுவும் 2 பொண்டாட்டி ஒரு ஆம்படியானோடனா அவ லைவ்லாம் நினைச்சு பார்த்தா நானும் நிறைய பேரை பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல பாத்துட்டேன். நினைச்சுப்பேன், இவ எப்படி இருக்கா, சண்டையே போட்டுக்காம அப்படியே சண்டை போட்டனாலும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துன்னு எப்படி இருப்பா அப்படின்னு. இந்த பிருகுமுனிவர் நினைக்கிறாரு, எவ்வளவு நாள் தான் வேதவதியும் தபஸ் இருப்பா, நம்ம இத மகாலட்சுமிக்கு நினைவுபடுத்தணும், மகாலட்சுமி நினைச்சா மட்டும்தான் இத பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான காலத்தை எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். இது பாகவத புராணத்துல தசமஸ்கந்தத்துல 89வது அத்தியாயத்துல சரஸ்வதி நதி கரையில ரிஷிகள் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு சத்திர யாகம்ன்ற ஒரு யாகம் பண்றார். அது இந்த பாகவத புராணத்துல தசமஸ்கந்தத்துல 89வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரிஷிகள் எல்லாருக்கும் ஒரு டிஸ்கஸ், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. நம்ம இந்த யாகம் பண்றோம், இந்த யாகம் பண்றோம் இல்லையா, இந்த யாகம் பண்றதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பலனை நம்ம யாருக்கு கொடுக்கலாம்? இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்த மும்மூர்த்திகள்ல யார் வசந்தவாளோ அவனுக்கு இந்த பலனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ 3 பேர்லயே வசந்தது யாருன்னு கண்டுபிடிக்க கூடியதான இந்த ஆற்றல் யாருக்கு இருக்கு நமக்குள்ள? ஒன்னு அனுப்பலாமான்னு அவெல்லாம் சண்டை போடலையாம். இந்த ஆற்றலை இந்த மும்மூர்த்திகள்லயே யார் முதன்மையானவான்றத சோதிக்கக்கூடியதான ஆற்றல் இந்த பிருகு முனிவரை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால அந்த பிருகு முனிவருக்கே நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிருகு முனிவரை 3 லோகத்துக்கும் போயிட்டு யார் சிறந்தவா அப்படிங்கிறத நீர் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இந்த இடத்துல பாருங்க, இவர் நினைச்சுட்டு இருக்கார், அடடா இதுதான் நமக்கு சரியான நேரம்தான், நம்ம மகாலட்சுமிக்கு இத நினைவூட்டிட்டு வரணும், அதுக்கு இத நம்ம ஒரு வியாஜமா பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர பிரம்மலோகத்துக்கு முதல்ல போறார். பிரம்மலோகத்துக்கு போன உடனே பிரம்மா முன்னாடி, அதாவது சத்தியலோகத்துக்கு போறார். அங்க போன உடனே பிரம்மா முன்னாடி நெஞ்ச நிமித்தி நிக்கிறாராம். இந்த பிருகு யாரு அப்படின்னு சொன்னா பிரம்மாவோட புள்ள இந்த பிருகு முனிவர். பிரம்மா முன்னாடி போய் நெஞ்ச நிமித்தி நின்னா பொதுவாவே எந்த ஒரு அப்பாவுக்குமே என்னடா திமிரே இல்லாம என் முன்னாடி நிமிந்து நிக்கிற, ஒரு பணிவு வேணா, அப்பான்ற ஒரு மரியாதை இருக்கா, அவனுக்கு மட்டும் இருக்கா அப்படின்னா பொதுவாவே எல்லாருமே கோவம் ஒரு கத்துவோம். அதுக்கு பிரம்மா மட்டும் என்ன விதிவிலக்கான்னா அவர் என்ன பண்றாரா, என்ன நீ என் முன்னாடி நெஞ்ச நிமித்தின்னு இருக்க, பாரு அப்படின்னு சொல்லிட்டு வராராம். உடனே இவர்
உனக்கு சத்துவ முக்குணம் இல்ல. யாருக்கு சத்துவகுணம் அதிகம் இருக்கோ, யாருக்கு சத்துவகுணம் இருக்கோ அவாதான் இவ 3 பேர்ல உயர்ந்தவா. உனக்கு கோபம் வந்துருது, எப்போ உனக்கு சத்வகுணம் இல்லையோ அதனால நீர் ஃபெயில் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கைலாயத்துக்கு போறாராம். கைலாயத்துக்கு போன உடனே இவர் பிரம்மாவுக்கு புள்ளன்றதுனால சிவனோட சகோதரனா ஆயிடுறான். சகோதரனை பார்த்தா சேர்த்து அணைச்சுக்க சொல்லிருக்கு. இவர் என்ன பண்றாராம், சிவன் சேர்த்து அணைச்சுப்பார் அப்படின்னு இவர் அணைச்சுக்கிறதுக்காக சிவன் எழுந்து சேர்த்து அணைச்சுக்கலான்னு வரார். இவர் பின்னாடி நகர்ந்துக்கிறாராம். உடனே சிவனுக்கு கோபம் வந்துருத்தான். நான் உன்னை அணைச்சுக்கலான்னு வரேன், அது எப்படி நீ பின்னாடி நகருவ அப்படின்னு சொல்லி கோபம் வருதான். ஆக உனக்கும் சத்துவகுணம் இல்லை, நீயும் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நேர அங்கேருந்து காரிய வைகுண்டத்துல மகாவிஷ்ணு எழுந்தருளி இருக்கார். மகாலட்சுமியோட மடியில தலைய வச்சுட்டு சயனிச்சுட்டு படுத்துன்னு 2 பேரும் பேசின்னு இருக்கா. இங்கேருந்து அவர் போற. மகாவிஷ்ணுவும் பிருகுமுனிவர் வரத கவனிக்கல. பிருகுமுனிவருக்கு கோபம் வந்துடுது. என்ன நம்ம எல்லாரையும் பார்த்துனோம், எல்லாரும் இப்படியே பண்ணா என்ன அர்த்தம் அதுன்ட்டு மகாவிஷ்ணுவோட மார்ல ஓங்கி உதச்சுடுற. நான் வரத விட கவனிக்காம உனக்கு என்ன, உன்னோட மனைவி இடத்துல அப்படி என்ன உனக்கு ஒரு பேச்சு அப்படின்னு ஓங்கி எட்டி உதைக்கிறார். உடனே மகாவிஷ்ணு எழுந்து, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை கவனிக்கல, என்ன உதச்ச, என்னோட மார்ல உதச்ச உன்னோட திருவடி வலிக்கும், அந்த திருவடியை நான் பிடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு பிருகுமுனிவரோட திருவடியை பிடிச்சு விடுறாராம். அப்ப பிருகுமுனிவர் சொல்றாராம், எல்லாருமே கோபம் கத்துவா, ஆனா நீ என்னோட திருவடியை பிடிச்சு விட்டதுனால நீதான் வசந்தவன், உனக்கு சிவகுணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நானும் அவ்வளவு கோபப்பட்டு உன்னோட மார்ல உதச்சிருக்க கூடாது, மார்ல உதச்சுக்க என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாராம். இதுல பாருங்கோ பகவான், இதுல ஒரு விஷயம், பகவான் தன்னோட பக்தனுக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கார் அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் தானே உன்னை படைச்சேன், நீ வந்தா நான் என்ன எழுந்து நிக்கணுமா அப்படின்ற அந்த ஆணவம்லாம் இல்லாம தன்னோட பக்தனுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வரார். தன்னோட மார்ல உதச்சா கூட அந்த பக்தனுக்கு திருவடி வலிக்குமே அப்படின்றதுக்காக அந்த திருவடியை அவர் பிடிச்சு விடுறார். அந்த திருவடியை அவர் பிடிச்சு விடும் பொழுதுதான் பிருகுமுனிவருக்கும் தான் நடந்தது தப்பு அப்படின்னு தெரிய வர அவர் மன்னிப்பு கேட்டு இங்க மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். இது ஒரு பக்கம் இருக்க, பிருகுமுனிவர் நினைச்சது என்ன, மகாலட்சுமி தாயாருக்கு தகவலை தெரியப்படுத்தணும் அப்படின்னுட்டு. இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கு கோபம் வந்துடுறது. பிருகுமுனிவர் வர, நான் வாசம் பண்ணக்கூடியதான மார்பை உதைக்கிறார், அவரோட நீ சண்டை போடாம அவருக்கு திருவடி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு மகாவிஷ்ணு கிட்ட கோவிச்சுண்டு கொல்லாபுரம் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் தபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாராம். பகவானோட நிலைமை எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா, மகாலட்சுமி இல்லைன்னா பகவானோட நிலைமையும் எதுவுமே இல்லாம ஸ்தம்பிச்சு அப்படியே நின்னு போயிடுமா. இருள்ல மூழ்கிடுறார். அவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஆக மகாலட்சுமிய தேடி பூலோகத்துக்கு வரார். எல்லா இடத்துலயும் தேடுறார். கபில ஆசிரமம் வரலும் போயிட்டு வராராம். கபில ஆசிரமத்துல காணோம். பின்னாடி பாதாளத்துல இருந்து மேல வரார். இன்னைக்கும் பார்க்கலாம், கும்பகோணத்துல வடக்கு பிராகாரத்துல பாதாள ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீனிவாசர் சன்னதி இன்னமும் இருக்கு. மேட்டுல ஏறி நிக்கிறார். அத மேட்டு ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அந்த சன்னதி இன்னைக்கும் இருக்கு. அப்ப நாரதரை கூப்பிடுறாராம் ஸ்ரீனிவாசர், எனக்கு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, நீ மகாலட்சுமிய கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல, நாரதரும் நிறைய இடங்களுக்கு போய் தேடி பார்க்கிறார். தேடி பார்த்துட்டு கடைசியில கொல்லாபுரத்துல இருக்கிறதாக இந்த மேட்டு ஸ்ரீனிவாசர் இடத்துல நாரதர் சொல்றாராம். உடனே இவரும் மகாலட்சுமிய தேடி கொல்லாபுரத்துக்கு போறார். அங்க பார்த்தா அற்புதமான ஒரு காட்சி இவர் கண்ணுல. இவர்தான் மகாலட்சுமிய காணமே அப்படின்னு சொல்லிட்டு விசாரப்பட்டு வேதனைப்பட்டு எல்லா இடமும் தேடி திரியறாராம். அங்க பார்த்தா மகாலட்சுமிக்கு அகஸ்தியர் திருவாராதனம் செஞ்சுட்டு இருக்காராம். மகாலட்சுமி இல்லாத இவர் வெறும் நிவாசனா இருக்காராம். ஸ்ரீனிவாசர் ஸ்ரீ சேர்ந்தாதானே ஸ்ரீனிவாசர், ஸ்ரீ இல்லைன்னா நிவாசன் தானே. ஆக இவர் நிவாசனா இருக்காராம். அங்க சகல விதமான மரியாதையும் மகாலட்சுமிக்கு நடந்துருக்கு. கம்பீரமா எழுந்தருளி இருக்கா மகாலட்சுமி. அவரிடத்துல இவர் போற, திருவாராதனம் நடக்கிறத பாக்குற. அந்த இடம் எல்லாமே
அவ்வளோ ஒரு அருமையான அந்த மலர்கள் எல்லாம் கலர்ந்த ஒரு வாசனை. எல்லா மலரும் ஒரு மலர் இருந்தாலே அந்த இடம் அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும். இங்க அவ்வளவு மலர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சாம்பிராணி எல்லா திரவியங்களோட ஒரு வாசனை, சுகந்தங்கள், வேத மந்திரங்கள் ஒலிக்க, மணிகள் சப்திக்க, பறவைகள் சத்தத்திலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு ஒரு ரம்யமா இருக்காம். இவர் அப்படியே மெய் மறந்து பாக்குறாரு. அங்க போய் மகாலட்சுமிய கேக்குறார். அப்ப மகாலட்சுமி சொல்றாளாம், உனக்காக ஒருத்தி தபஸ் இருந்துட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு காலம்தான் அவ தபஸ் இருப்பா. அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ராமாவதாரத்துல வாக்குறுதி. அதான் அப்ப அக்னில சீதை இறங்கும் பொழுது உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு நான் தபஸ் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னது இவர் சொல்றாராம். நீ தபஸ் இருக்கிறது எனக்கு தெரியும், தகுந்த காலம் வரைச்சே நானே உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், அது வரலும் நீ அக்னிராஜன் இடத்துலயே இரு அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி நீ ராமாவதாரத்துல வாக்குறுதி கொடுத்தையே, இன்னமும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு நினைப்பே வரல. திரேதா யுகம் போயிட்டு, துவாபர யுகம் போயிட்டு, கலியுகமும் பிறந்தாச்சு, எப்பதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா உத்தேசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ எங்க இருக்கா என்னன்னு தெரியலையேனும் இப்ப இவ சொல்றாளாம், நீ தபஸ் இருந்தியானா உனக்கே வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, எந்த இடத்துல தபஸ் இருக்கலாம்னு சொல்ல மகாலட்சுமி தாயார் சொல்றாளாம், நீ திரும்பியே பார்க்காம நீ போயிட்டே இரு, உனக்கு வழி தெரியும். நீ திரும்பி பார்த்தியானா அந்த இடத்துல நான் மறைஞ்சிடுவேன், அந்த இடத்துலயே உன்னோட தபஸ் தொடங்கு அப்படின்னு சொல்றாளாம். அப்படியாக இவர் நடந்து போயிட்டே இருக்கார். போயிட்டு மகாலட்சுமி வரக்கூடியதான ஒரு அறிகுறி தெரியலையேன்னு திரும்பி பாக்குறார். அந்த இடத்துல மகாலட்சுமி மறைஞ்சுடுறா. அந்த இடம்தான் திருப்பதி. அங்க போய் வராகமூர்த்தி இடத்துல தங்கறதுக்காக, வராக பூமி அது, வராகமூர்த்தி இடத்துல இடம் கேட்கிறார். வராகமூர்த்தி இடத்துல இடம் வாங்கி அங்க தபஸ் இருக்க ஆரம்பிக்கிறார். அவர் மட்டும்தான். அப்ப அவர் தபஸ் இருக்க காலத்துல அவருக்கு ஒத்தாசைக்காக அங்க வகுலாபரணி அப்படின்ட்டு வகுளமாலா அப்படின்ற வந்து சேரறான். வகுளமாலா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கிருஷ்ணாவதாரத்துல யசோதையாக இருந்தவர். கிருஷ்ணன் வந்து யசோதை இடத்துல தனது லீலைகளை காமிச்சானே ஒழிய கிருஷ்ணான்னு பொழுது இத மாதிரி நான் சீனிவாசனா அவதரிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன், அப்ப என்னோட கல்யாணத்தை நீதான் பக்கத்துல இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ஆக இந்த இடத்துல வகுல மாளிகை அவ வந்து சேரரா. அவ ஸ்ரீனிவாசனுக்கு உண்டான அனைத்து சுசுஷைகளும் பண்றா. அந்த ஊர் ராஜா ஆகாசராஜன்னு. அந்த ஆகாசராஜனுக்கு பொன்னாக இந்த வேதவதின்னு சொல்லக்கூடியவ பத்மாவதியா அவதரிக்கிறார். பத்மாவதியா ஆகாசராஜனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு பிறக்கிறா. ரொம்ப காலம் கழிச்சு பிறந்த குழந்தை, அதுவும் ராஜாவோட குழந்தை அப்படின்னும் பொழுது அந்த குழந்தை கொண்டாடுறதுக்கு கேட்கணுமா, ஊர் ஜனங்கள் அவ்வளவு கொண்டாட்டத்தோட அந்த பொண்ணு அறிவும் ஆற்றலும் மிக்க, வீரத்திலையும் எல்லாத்திலையுமா சாதுரியம் மிகுந்த பொண்ணா வளர்ந்துன்னு வந்துட்டு இருக்கா இந்த பத்மாவதி. அவ தன்னோட தோழிகளோட ஒரு நாள் பூங்காவுக்கு போறா. போயிட்டு வர வழியில பார்த்தா அங்க இந்த வாலிபனை பாக்குறா. இவரும் அங்க போறார். அப்படி போய் வேட்டையாடிட்டு வருது வழக்கம் ஸ்ரீனிவாசருக்கு. அப்படி வேட்டையாடிட்டு வரும் பொழுது இவளை பாக்குறார். கண்ணும் கண்ணும் கலக்கிறது, கண்ணும் கண்ணும் கவ்வி கொண்டன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ட உடனே ஸ்ரீனிவாசனுக்கு புரிஞ்சுடுறது, இவதான் நம்ம தேடி வந்த பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அவளோட தோழி பெண்கள் எல்லாம் இவளை அழைக்க வந்ததுனால உடனே கிளம்பி போயிடுறா. ஆனா அவளுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. என்னவோ இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு சிந்தனையாவே இருக்கா. மனசுக்குள்ள அவளுக்கு வாட்ட ஆரம்பிச்சுடுறது, மறுபடியும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு நினைவுகள். மறுபடியும் அதே மாதிரி அந்த வனத்துக்கு அவ போகும் பொழுது அதே மாதிரியே ஸ்ரீனிவாசன் எதிர்படுறார். யானை துரத்தி கொண்டு வர அந்த யானையிடம் இருந்து இவளை காப்பாத்த அப்ப சொல்றாராம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவல் பத்மாவதியோட அம்மா காதுக்கு எட்டுறது. என் பெண்ணை எப்படி இவன் இத மாதிரி இது பண்ணின்னு வரலான்னு அவ யாரு என்ன எதுன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிறா. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி ராஜாவோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு அவ ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு மேல நாரதர் வந்து, இவனுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவனுக்காகவே பிறந்தவ இவ,
இவனுக்காகவே தபஸ் இருந்து இவ பிறந்திருக்கா, அவரும் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தபஸ் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதானா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு எல்லா சீர்வரிசையும், அதாவது எல்லாமே பொண்ணுகிட்ட இருந்து வாங்கிட்டுதான் எல்லாருமே கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா இந்த ஸ்ரீனிவாசர் கல்யாணத்துல இருந்து ஆரம்பிச்சது பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்ப மறுபடியும் எல்லாருமே பொண்ணுக்கு கொடுக்கறேன் பொண்ணு கிடைக்கல அப்படின்றதுக்காக கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. பொதுவாவே கன்னிகாதானம் அப்படின்னு சொன்னா வெறுமையே கன்னிகாதானம் பண்ணிக்க கூடாது, ஏதாவது கொடுத்துதான் அந்த பொண்ணை கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக குபேரன் இடத்துல கடன் வாங்குற, குபேரன் இடத்துல கடன் வாங்கி சீரும் சிறப்புமாக இந்த பத்மாவதிய கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்ப பாரு எத்தனை வருஷமா தபஸ் இருந்து இந்த பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் தன்னோட பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேதவதி ஆசைப்பட்டு பத்மாவதியா அவதரிக்கல, தன்னோட அப்பாவோட ஆசைகளை பூர்த்தி பண்ணணும். தன்னோட அப்பாவோட ஆசை என்ன? பகவானை மாப்பிள்ளையா அடையணுங்கிறது அப்படின்றத. இந்த பெரியாழ்வார போல தானும் தன்னோட அப்பாவும் ஆசைப்பட்ட அப்பாவோட ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எத்தனை யுகங்கள், நம்ம எல்லாம் காலங்கள் கூட அப்பாவுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறது கிடையாது. அதுவும் இந்த காலத்துல பார்த்தா குழந்தைகள் ஒரு 10வது வருடம் தான் நம்ம பேச்சையே கேட்கறது. அதுக்கு மேல போனா குழந்தைகளுக்கும் நமக்குமே வெளில போன குழந்தைய நம்மோட குழந்தையா திரும்பி வருமானதே தெரியாத மாதிரியான ஒரு காலம். ஆனா யுகம் யுகமா தன்னோட தோப்பனாரோட ஒரு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காகவே ஒரு தபஸ் இருந்து காத்துன்னு கல்யாணம் பண்ணிட்டு தகப்பனாரோட ஒரு ஆசையும் பூர்த்தி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்ப இதுல நம்ம முதல்ல சொன்ன பாடுதல் எப்படி தன்னோட தகப்பனாரை இழந்து இந்த வேதவதி பாடி போயிடுறா, அதனால உலர்ந்து துவண்டு போயிடுறா, அவளோட நடை தளர்ந்து போறது, அவளோட எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சுட்டே வந்துடுறது. ஆக இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம விலகி சுகம்ன்ற இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி பகவானை எப்படி நம்ம பற்றணும் அப்படின்றதுல தன்னோட மனச நன்ன முத்தினா மாதிரி வடிவமைச்சுக்கிறா. அதுல தான் விடிஞ்சு தேஜஸ், அந்த தேஜஸ் தான் ராவணன் கண்ண அழகியல் நோக்கோட பார்க்க வச்சுது. தனக்கு ஒரு விடிவு ஏற்படும் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறா. தெளிவுபடுத்திட்டு கடைசியில பத்மாவதி தாயாரா அவதரிச்சு தன்னோட அப்பாவோட ஆசையையும் பூர்த்தி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்ப பாடுதல், உலர்தல், தளர்தல், குறைதல், விலகுதல், முற்றுதல், விடிதல், தெளிதல், இது அனைத்தும் நிரம்பிய ஒரு பெண், இந்த மகாலட்சுமியோட ஒரு அவதாரமான இந்த பத்மாவதி அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு சாட்சியமும் தேவையில்லை இல்லையா? ஆக அப்படிப்பட்டதான ஒரு பத்மாவதி தாயார பத்தி சில மணித்துளிகள் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஜனனிக்கு என்னோட தன்யவாதங்களை தெரிவிச்சுண்டு, கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.